காலையில் நினைச்சிட்டோம். சரி கொஞ்ச டிவி பார்ப்போம். இன்றைய முக்கிய செய்திகள். அஜித்தின் வீட்டில் உள்ள கார், பைக் அனைத்தும் எக்ஸிபிஷனாக வைக்கப்படும் என்று அஜித் தகவல். அஜித் வெளியூர் செல்வதால் பாதுகாப்பு காவலாளிகள் உள்ளனர். பார்க்கும் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்து கொண்டு போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தலை வீட்டில் எக்ஸிபிஷனா? நம்ம போயே ஆகணும், கண்டிப்பாக போயே ஆகணும். நியூஸில் வேறு இப்படி சொல்லிட்டாங்க. இதாக இருக்குது, நம்ம இன்னைக்கு போய் பார்க்கணும். சரி வாங்க போய் பார்க்கலாம். தலை வீட்டில் எப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சரி நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் எப்படின்ட்டு. வாங்க போய் பார்க்கலாம். அப்படியே வண்டியை திருப்பி வேகமாக போய் தலை வீடு வேறு இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமு. நிறைய டைம் அந்த வழியில் போயிருக்கேன், ஆனால் உள்ளெல்லாம் போனதில்லை. இன்றைக்கி அவங்களே ஃப்ரீயாக எக்ஸிபிஷன் வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம போயே ஆகணும். வண்டி இப்போ 90ல் போகும். ஏன்னா நான் தலை ஃபேனு. தளபதியோட பைக்ஸும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. போய் பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸெல்லாம் காமிச்சாங்க நியூஸில். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். போங்க. இப்படியே இன்னும் எத்தனை தூரம் போகணுன்னு தெரில. 1 கிலோமீட்டர் பக்கம் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம ரேம்ப் கிட்டே வந்துக்கிறோம். ரேம்பை தாண்டி தான் சொல்லிக்கிறாங்க. எனக்கு வேறு சளி பிடிச்சிருச்சு, உடம்பு சரியில்லை. இருந்தாலும் தலையை பார்க்கணுன்னாலே எனக்கு சளி காய்ச்சல்லாம் பறந்து ஓடிடும். சரி இப்போ தலை வீட்டுக்கு போகலாம். பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. அவங்க சொன்னது 9 மணிக்கு, நான் சொல்கிறது 12 மணிக்கு போயிட்டு இருப்பேன் நான். சளி வேறு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தலை ஃபேனு, அதனால் போய் பார்க்கலாம். தலை வீடு தெரியுது வருங்க, செம்மையாக இருக்குது தலை வீடு. அதான் எவ்வளோ பெருசு. எல்லாம் வந்துட்டே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இருப்பார்னு நினைக்கிறேன். சைக்கிளில் வந்திருக்காரு பார்க்கலான்ட்டு. அவர் ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லேட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் பார்க்கலாம். வேறு லெவலாக இருக்குது காய்ஸ். இதுதான் தலை வீடு. இந்த வேலை கார் பார்க்கிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதாவது தார் 4x4 காரில் வச்சுருக்காரு. கவர்சைக்கு ரேஞ்சாக நிறைய கார் வச்சுருக்காரு. இந்த பைக் பாருங்கள் எத்தனை பைக் வச்சுருக்காங்கன்ட்டு. இதில் தளபதி பைக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. தளபதி பைக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, மாடியில் போகணுன்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க இது எல்லாமே தலை தான். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு மேலே தான் தளபதி பைக்கில் இன்னும் இருக்காமோ. இது சும்மா காமிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. தலை வேறு வெளியூர் போயிருக்காரு. இல்லைன்னா அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். தளபதியை அப்படியே பார்த்துருக்கலாம். அப்படியே தளபதியே வந்திருப்பாருன்னு நினைக்கிற வீட்டுக்கு. ஆனால் வர 2 பேரும் இங்கே போயிருக்கிறாங்க. இதெல்லாம் தளபதி பைக்ஸு. சரி இப்போ நம்ம கீழே அப்படியே இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது சிட்டியே. தலை இப்படி தான் சாயங்காலம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் பால்கனியில் நின்று. இது அவரோட சின்ன வயசில் இருக்கும்போது கட்டின வீடு தான் இது. நம்ம அப்படியே கீழே விழுந்துட்டோமே தெரியாமல் கால் தடிக்கிருச்சு. எல்லா தலை வீடை பார்த்துட்டே அப்படியே ஒன்றுமே கால் தடிக்கிருச்சு. சின்ன வயசில் கட்டின வீடு தலைக்கு. பாருங்க, இதில் வந்து ஒரு பைக் ஆட்டை போடலான்னு பார்க்குறேன். பைக்கெலாம் நல்ல பைக்காக இருக்குது. சரி இந்த பைக் ஒன்று ஆட்டை போட்டுடலாம். சிசிடிவி கேமராலாம் இருக்குது. அது தலை வெளியே போயிருக்காரு. எப்படியே இந்த ஊரை விட்டு போயிடலாம். சொச்சோ தடங்களாகுதே. இப்படி எடுக்கிறதே தப்பு. தெரியாமல் எடுத்துட்டேன். போய் ஒளிஞ்சுக்குவோம். எங்கேயாவது எங்கே போய் ஒளிகிறது, எங்கே போய் ஒளியுதுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. சரி இது உள்ள இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல போய் நிற்போம்.
யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல, இருங்க பார்க்கலாம். பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் மேலே போய் நின்றுக்கலாம். பைக் எடுக்கிறதே தப்பு தான், இருந்தாலும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா பயமாக இருக்குது. கீழே இறங்கி இப்போ பயமாக இருக்குது, என்ன வர்றதுன்னு தெரியல. பயமாக இருக்குது. என்ன ஃபோன் வருது. இப்போ தான் ஒரு 2 மிஸ்டு கால் விட்டு கட் பண்ணா. சரி திருப்பி கூப்பிட்டு வாப்பா எடுக்கிறேனான்ட்டு. என்னடா என் கையை என்னென்னமோ பண்ணுது, என்னடா எடுக்க மாட்டேங்கிறான். சரி வச்சுருவோம். சரி நம்ம போய் மறந்து நிற்போம். யாரும் வந்துட போகிறாங்க, பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். பைக் திருடிட்டு போகிறேன்னு சொல்லி நியூஸ்லேருந்து வந்துடும். ஏன்டா அவன் கூப்பிட்றது? அச்சோ போலீஸ்காரங்கடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹலோ, நாங்கள் தான் ஜம் சிட்டி போலீஸ் பேசுகிறேன். நீ அஜித் சாரோட பைக் எடுத்துட்டேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் கேமராவில் பார்த்துட்டோம். அதனால் நீ ஒழுங்காக வந்து சரண்டர் ஆயிரு, இல்லைனா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவோம். என்னது என்கவுண்டரா? ஐயோ நம்ம போய் விட்டுருவோம். இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும். அப்புறம் என்கவுண்டர் போட்டாங்கன்னா எப்பட்றா நான் வீடு கட்டுவேன், அதுக்கப்புறம் எப்பட்றா நான் வேலைக்கு போகிறது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் பைக்கை விட்டுட்டு நம்ம தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு தண்டனை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாம். அதுதான் ஒரே வழி. சரி போலீஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம வண்டி கொடுத்துடலாம். வண்டி சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆனால் என்ன, நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அடுத்தவங்க பைக் எடுக்கக்கூடாது, அது தப்பு. தெரியாமல் எடுத்துட்டேன், ஒரு ஆசையில் எடுத்துட்டேன். ஆனால் இனிமேல் எடுக்கக்கூடாது. போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே கேஸ் வேணான்னு சொல்லிட்டு விட்டுடலாம், வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ல போகிறானுங்க தெரியல போலீஸ்காரனுங்க. அஜித் சார்கிட்ட வேறு சொல்லிட்டானுங்கன்னா அவ்வளோதான். அஜித் சார் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் போயிடும். அஜித் சார் ஏற்கனவே கூட ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நல்லா பேசுவார். ஆனால் அவரோட பைக்கில் எடுத்துகிட்டுன்னு நினச்சிட்டு அவர் ஏதோ திட்டிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்காக பைக் கொடுத்துடலாம். திருப்பி அவர் போலீஸ்காரர்கிட்ட சொல்லிடலாம், அவர்கிட்ட சொல்லாதீங்கன்ட்டு அஜித்கிட்ட. சரி உள்ளே போய் நிறுத்திட்டு நம்ம சரண்டர் ஆகிடலாம். இங்கே நிறுத்திட்டு கீழே இறங்கி பைக் நிறுத்தியாச்சு. உங்கள்கிட்ட சொல்லிடலாம், சார் பைக் நிறுத்திட்டேங்க சார். சார்ரா தம்பி, பைக் நிறுத்திட்டேல, அஜித் சார்கிட்டலாம் சொல்ல மாட்டோம், நீ வீட்டுக்கு கிளம்பு. எப்படியே தப்பிச்சிட்டேன், சரி போய்டும். ஜாலி அஜித் சார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இப்போ பைக் திருடின மாதிரி யாரும் திருடக்கூடாது. நானே சும்மா ஃபன்காக திருடினேன், சும்மா விளையாட்டுக்கு தான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.